அனைவருக்கும் வணக்கம். நான் எசகிர தத்தூர் பேசுகிறேன். தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பொதுமக்கள் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடி தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. அரசு மீது குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தாங்க, அரசாங்கம் மீது குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. வேங்கவேல் என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப நக்கலு கிண்டல்லாம் பண்ணாங்க. அதனால் அரசாங்கம் ஏற்கனவே இதை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ அவங்கள போர்டெல்லாம் வச்சு தொடர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை கேள்விக்குறி ஆக்கிட்டு இருந்தனால இப்போ ஒரு ஆப் அடிச்சிருக்காங்க. குற்றவாளி இவங்க தாங்கிறது ஆதாரபூர்வமாக கோர்ட்டில் கொடுக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னுடைய வீடியோவே எடுத்து பாருங்கள். பிஎம்டி மீடியாவில் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பான முறையில் என்னுடைய மக்கள் இதை செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி செயலை என்னைக்கு எங்கள் மக்கள் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இது பட்டியலின மக்கள் தான் அந்த வேணும்னே அரசியலுக்காண்டி இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொன்னேன். தற்போது அந்த ஆடியோக்கெல்லாம் கேட்டேன், செய்திகளில் அந்த ஆடியோக்களை கேட்டேன். குற்றத்தை ஒத்துக்கிடாடான்னு சொல்லி அந்த குற்றவாளிகளிடம் அவருடைய உறவினர்கள் பேசிய ஆடியோவெல்லாம் கேட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல். இப்படி பட்டியலின மக்கள் ஒரு சிலர் இப்படி அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அரசியல் பண்ணணும், பழிவாங்கணும் நோக்கத்தை அப்படி பண்ணாங்கன்னா யார் தமிழ்நாட்டில் வாழ முடியும்? பட்டியல் அல்லாத மக்கள் எப்படி வாழ முடியும்னு சொல்லுங்க. ஒருத்தனாவது குரல் கொடுக்கானா? இந்த வேங்கவயலில் இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 3 பேர் அரெஸ்ட்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்றான் பாருங்க, அரசாங்கத்தை குற்றம் சொல்றான். விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் அந்த குற்றவாளி வீட்டில் போய் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் கேட்டிருக்கு. தற்போது நாம போயிட்டு நாம சொன்ன குற்றம் சாட்டினதெல்லாம் எப்படி எங்க இனத்து மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க பாருங்க. அப்போ யார் பண்ண சொன்னா? அப்போ திமுகக்கு எதிராக செயல்பட்டது யாரு அப்படிங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும். யாரு மலத்தை கலக்க சொன்னா, இந்த பிரச்சனையை பெரிய இஷ்யூவா கொண்டு போய் சொன்னது யாரு அப்படிங்க ஆராயமே வேண்டாமா? சாதி வெறியோட பத்தில, அதாவது இயக்குனர் ரஞ்சித் எல்லாரும் எப்படி வராங்க பாருங்க. அதாவது நம்ம சமூகத்துக்கான பிரச்சனையை கேட்டோம்னா, அநியாயத்தை தட்டி கட்டோம்னா ஜாதி வெறியனா, இவங்க குற்றவாளியை காப்பாற்ற வருவாங்களா? இவங்க ஜாதி வெறியம் இல்லையா? பட்டியல் அல்லாத சமூக மக்களே, ஒன்றுபட வேண்டிய நேரம் இது வந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு விடுவாங்க இந்த சட்டத்தை வச்சு. இந்த சட்டத்தை வச்சுட்டு இவங்க நம்ம வாழ்க்கையை அழிச்சு விடுவாங்க, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை அழிச்சு விடுவாங்க. பொய் வழக்குகள், ஊடகம் கூட பயப்படுது. என்னங்க நியாயம்? பட்டியலின மக்கள் ஒற்றுமையோடு ஓட்டு போடுறதுல ஓட்டு வங்கி கணித்த மக்களா? அப்போ அனைத்து மக்களும் அவங்களுடைய சுதந்திரம் பறி போகணுமா? அவங்களுடைய மனித உரிமை மீறலில் ஈடுபடுவாங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? வேங்கவயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ண அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். விடுதலை சிறுத்தை இப்போ தான் யாருன்னு காட்டிட்டுல, திருமாவளவன் தான் யாருன்னு காட்டிட்டாருல. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு, எத்தனை பெண் பிள்ளைகள் செத்து போயிருக்கு. என்னைக்காவது சிபி விசாரணை யாரு திருமாவளவன் கேட்டிருக்காரா? தான் சாதியை சேர்ந்தவன் மீது இப்போ அரசியல், அதாவது எப்படின்னா அரசு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே குற்றவாளின்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கு. அரசாங்கம் பொய் சொல்லாது, சிபிசிஐடி பொய் சொல்லாது. ஆனா சிபி விசாரணை கேட்கல. அப்ப பண்ண சொன்னது யாரு? திருமாவளவன் அவர்களை விசாரிக்க வேண்டும். கூட்டணி கட்சி அவங்களுடைய ஓட்டு வங்கி போயிரும்னு அரசாங்கம் நினைக்க கூடாது. நான் என்ன சொல்றோம்னா, அனைத்து கட்சிகளுக்கும் சொல்லுதேன், பட்டியலின மக்களுடைய ஓட்டுக்காண்டி அவங்க செய்யற தப்புகளை நீங்க ஆதரிக்க கூடாது. இது ஜனநாயக படுகொலை. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இது மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ற அட்டூழியங்கள், பொய் கேஸ், பிசிஆர்களை கொடுக்கறது, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அரசாங்கத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒண்ணேதான், உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையிலாவது நீங்க அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் போராடுறதுக்கு தயாராகிறீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் ஒவ்வொரு விஷயங்களும் முன்னுக்கூட்டியே கணிச்சு சொன்னேன். நான் சொன்ன அத்தனை உண்மையாக தான் இருக்கு. இது வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் போராட தயாராகிக்குங்க. தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் அனைவருமே
இதற்கு கண்டனம் தெரிவிங்க, இதுக்கு கருத்து கூறுங்க. இப்போ டிபேட்டர் வைங்க பார்ப்போம். ஒன்னத்துக்காவது நிகழ்ச்சிகள்லாம் வந்து டிபேட்டர் வச்சு பேசுவீல்ல ஊடகங்கள், இதுக்கு வைங்க. தயவு செஞ்சு தமிழக அரசு இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாபெரும் போராட்டத்தை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்குல அதாவது இந்த 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 இதில் அந்த மலங்கலந்த நிகழ்வுகளை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அங்கே உள்ள முக்குளத்தோர் மீது சிரட்டையில டீ கொடுத்தான் காப்பி கொடுத்தான்னு சொல்லி எத்தனை பேரை கொடுமைப்படுத்தினீங்க. கோயிலில் வந்து இழுத்து மூடுனீங்க, சாமி ஆடுறவங்களை அடிச்சிய, இதெல்லாம் பண்ணல. அன்னைக்கு அந்த கலெக்டரை குற்றவாளியை சேர்க்கணும். அந்த கலெக்டர் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த கலெக்டரை இதில் குற்றவாளியை சேர்க்கணும். அன்னைக்கு இருந்த கலெக்டரை இதில் குற்றவாளியை சேர்க்கணும். அன்னைக்கே நான் வீடியோ விட்டுருந்தேன். தயவுசெய்து வந்து கவர்மெண்ட் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதல்வர், இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை மீது நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்து மன உளைச்சலுக்கான அந்த கிராம மக்கள்கிட்ட போய் வருத்தம் தெரிவிக்கணும். அரசாங்கம் அந்த கிராம மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும். ஒரு உண்மையான ஜனநாயக அரசா இருந்தா இந்த அந்த கிராமத்து மக்களை எந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு குடும்பப்படுத்தினாங்க எல்லாத்தையும், இதில் அந்த கிராமத்தில் சென்று வருத்தம் தெரிவிக்கணும் அரசாங்கம் சொல்லி நான் மனதார கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றவாளிகள் எந்த காரணத்தை கொண்டு தப்பக்கூடாது என்று நான் மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் இசக்கிராஜா தேவர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக. இந்த பதிவு தமிழக முதல்வர் அவர்களுக்கு, தமிழக மக்களுக்கும், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருமே கேட்டுக்கோங்க. வருங்காலத்தில் உங்களுக்கு எப்படி ஆபத்து வந்து எப்படிலாம் வருதுன்னு நான் இதில் சொல்கிறேன். இதை நேரடியாக கள ஆய்வு பண்ணி இந்த வீடியோ விடுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் வேங்கை வயல் என்ற கிராமத்தில் வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியில், பட்டியலின மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் வந்து மலம் கலந்ததாக ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இதை கலெக்டர் வந்து சரியாக விசாரிக்கல. இந்த கலெக்டர் மேடம் இதை சரியாக விசாரிக்காம இந்த விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு பூகம்பமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்னமும் அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கல. அந்த கலெக்டர் அம்மா அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சு, அதாவது எப்படின்னா அந்த பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ள யாராவது போய் இங்கிருந்து மேலேறி போட முடியுமாங்க? வேண்டுமென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் பிசிஆர் சட்டத்தை பதிவு பண்ணி அதன் மூலமா வருமானம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள்ல ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருக்காங்களாம். கோயில்ல அவங்கள கோயிலுக்குள்ள, அதாவது எப்படின்னா திசை மாத்துறாங்க பாருங்க. மலம் கலந்ததுக்கு வந்தவங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதை கலந்தது அவங்களா தான் இருக்குன்னு தெரியும். இன்னும் குற்றவாளியை கைது பண்ணல. வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளை திசை மாற்றுறதுக்காண்டி இப்படி பண்றாங்க. அத கலெக்டர் அம்மா வந்து அந்த அம்மா, அதாவது எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட முதல் குடிமகன் கலெக்டர், அந்த அம்மா வந்து முறையா விசாரிச்சிருக்கணும். அந்த அம்மா முறையா விசாரிக்காம கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எல்லாரும் மேலேயும் பிசிஆர் கேஸ் போடுங்கன்னு இருக்காங்க. கோவிலுக்குள்ள விடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ள விட்ட போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க அந்த ஊர் மக்கள். எங்க ஊர் பங்கன்ல அத்தனை பங்கன்லயும் அந்த கோயில்களில் கலந்துகிட்ட அந்த பட்டியலின மக்களுடைய போட்டோ இருக்கு. அதெல்லாம் கலெக்டர் அம்மா பார்க்கல. அதை பத்தி ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மக்களுக்கு ஆதரவா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா வந்து கலெக்டரை போய் பார்க்க போனதுக்கு கலெக்டர் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். அந்த அம்மா வந்து பார்க்க முடியாது. அப்போ யார் சார்பா அந்த அம்மா செயல்படுது? கலெக்டர் அம்மா யார் சார்பா செயல்படுறாங்க? அதனால தமிழக முதல்வர் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த கலெக்டரை விசாரணைக்கு உட்படுத்தணும். அப்போ இப்படி வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து எப்படின்னா யாரும் எந்த துரோகமும் செய்யல. மலம் கலக்கினவங்களை ஏன் கண்டுபிடிக்கல? இருந்தோம் கலெக்டர் அம்மாக்கு நான் கேட்கிறேன் கேள்வி. மலம் கலந்தவங்களை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? அது எப்படி பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏறி அப்படி மேல கிட்டத்தட்ட 100 அடி தூரம் ஏறி மேல ஏறி போட்டானமோ? என்ன கதை விடுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அது எப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேருங்க. எல்லா மக்களும் ஒன்று சேருங்க. நீ ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயமே
இதுல பாதிக்கப்பட்டதுல இன்னொரு சமுதாயமே இருக்கு, வளையர் சமுதாயமும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் மேல எஃப்ஐஆர், அதாவது டீ கடையில் இரட்டை குவளை இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நாங்க கம்ப்ளைண்டே பண்ணலங்க. யார் இதை வந்து வெளியிடுத்த என்னன்னு தெரியல. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில கட்சி தமிழகம் முழுவதும் பிசிஆர் சட்டத்தை போட சொல்லி அரசியல் பண்ணதுக்காண்டி சம்பாத்தியம் பண்றதுக்காண்டி அலையறாங்க. அவங்க பேச்சை கேட்டு அரசு அதிகாரிகள் செயல்படாதீங்க. மக்கள் எழுச்சி வந்துச்சுன்னு வைங்களேன், மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். கேட்க நாதியில நினைச்சுக்கலாம் நீங்க. தமிழகம் முழுவதும் இதே வேலையை நீங்க பாக்கிய. அதனால புதுக்கோட்டை இறையூர் விவகாரத்தில் அந்த கலெக்டர் மீது கண்டிப்பான முறையில் முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் சொல்றேன், டெல்டா மாவட்ட மக்களே எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருங்க இதுல. ஏன்னா இதுல வந்து கலெக்டர் மேல தப்பு இருக்கு. கலெக்டர் யாரையும் கூட்டு விசாரணை பண்ணல. கலெக்டர் அவங்க தரப்ப மட்டும்தான் கூட்டு விசாரணை பண்ணி இதை வேணும்னே இதை பெரிய பூகம்பரம் மாத்தணும், நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரப்படுத்துறதுக்காண்டி இந்த அம்மா பண்ணிட்டு நினைக்கிறேன். அதனால இந்த அம்மா மீது விசாரணைக்கு உட்படுத்தணும். இந்த அம்மாவை கைது பண்ணணும். கலெக்டர் அவர்கள் வந்து புதுக்கோட்டை கலெக்டர் அவர்களை கண்டிப்பான முறையில் கைது பண்ணி ஆகணும். ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்று சேருங்க, ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேருங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி அடுத்த ஊருக்கு தானே அந்த ஊருக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி 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 நீங்க இருந்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒன்று சேராம இருந்தீங்கன்னா இன்னமும் நீங்க அழிவை தேடி தான் போறீங்க. எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு பாருங்க. அந்த அநியாயத்தை பத்தி எவ்வளவு போடுதானா மீடியால? எவ்வளவு அநியாயம் அங்க நடந்தது பூரா அநியாயம், பொய். ஒரு கலெக்டர் என்பவருக்கு வந்து அவங்க வந்து தீவிர விசாரணை பண்ணணும். அந்த அம்மாவை நம்பி தானே அது ஒட்டுமொத்த மக்கள் இருக்காங்க. கலெக்டர் அம்மாவை நம்பி தான் ஒட்டுமொத்த மக்கள் இருக்காங்க. அப்ப அந்த அம்மா விசாரணை பண்ணாம இப்படி வந்து அநியாயம் பண்ணலாமா? பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால மாநில முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்பி உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த உரிமையில சொல்லுதோம். நீங்க வந்து இதுல தலையிடுங்க. உங்களுக்கு வந்து உளவுத்துறை வந்து சரியான தகவல்களை கொண்டு வருதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து இது போன்று ஒரு குறிப்பிட்ட கட்சி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரு வருஷம் கிட்ட தான் இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அதை மனசுல வச்சு நீங்க செயல்படுங்க. மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னா இது போன்ற நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது மிகப்பெரிய பொய். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தது அது உண்மைக்கு புறம்பானது. அதனால அந்த மலம் கலந்தவங்களை உடனடியாக கண்டுபிடிக்கணும். அரசாங்கம் வந்து புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும். அந்த இதுல அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் இது பொய்ன்னு தெரியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்த நேரமும் நான் களத்தில் வந்து போராட தயாரா இருக்கிறேன். கண்டிப்பான முறையில் வருவோம். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை போராட்டத்தை மூலம் தீர்வு காண முடியும். ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கலெக்டர் அம்மா மீது சிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பேர் இளைஞர்களும் அது ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த அம்மாவை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பான முறையில் போராட்டம் அறிவிக்கும் பொழுது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கண்டிப்பான முறையில் போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வோம். நன்றி உறவுகளே. நான் எஸ் ராஜா.